வேத வசனத்துக்கு நேராக போகலாம். நேரம் முக்கியம். நம்ம தினந்தோறும் இந்த வாரத்தில் நம்ம படித்து கொண்டு வருகிற பாடம் என்ன? நாம் சுதந்தரிப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆவிக்குரிய வாழ்க்கையின் ஆசீர்வாதங்களை சுதந்தரிப்போம். உலகத்துக்கு அடுத்த ஆசீர்வாதங்களை சுதந்தரிப்போம். எல்லாவற்றுக்கும் மேல பரலோக ராஜ்யத்தை நாம் சுதந்தரிப்போம். ஆமேன். அதான் ரொம்ப முக்கியம். அப்போ இந்த நாட்களில் நமக்கு முன்பாக வாழ்ந்து தேவனுடைய ராஜ்யத்துக்கு பிரயோஜனமாக இருந்த பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையின் அடிப்படையில் சுதந்தரிப்பதற்கான வழிமுறைகளை நம்ம படித்து கொண்டு வருகிறோம். ஏசாவின் வாழ்க்கையில் இருந்த பின்னடைவுகள், அதனால் அவன் கண்ணீர் விட்டு கதறி எவ்வளோ பிரயாசப்பட்டும் அவன் அடையாமல் போனதற்கான காரணங்கள், நீங்கள் மற்றவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். சரி, வாசியுங்கள். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஆதியாகமம் 22:17. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்துக் கொள்வார்கள் என்றும் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆபிரகாமுக்கு ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கும்போது பொதுவாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருக பண்ணுவேன் என்று நம்ம அடிக்கடி அந்த வாக்குத்தத்தத்தை பிடித்து ஜெபம் பண்ணியிருக்கிறோம். நீங்களும் நிறைய பிரசங்கங்களை கேட்டிருப்பீங்க. அதுக்கு பின்பாகத்தை நான் இன்றைக்கு அதிகமாய் வலியுறுத்தி பேச பிரியப்படுகிறேன். அது என்னென்னா, உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரிப்பார்கள். உன் சந்ததியார், கர்த்தருடைய பிள்ளைகளே, உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரிப்பார்கள். சுதந்தரிப்போம் என்ற தலைப்பில் நம்ம அருமையான ஒரு பாடத்தை படித்து கொண்டு வருகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு சகோதரி எழுதியிருந்தாங்க, இந்த மாதிரி சத்தியங்களை நாங்கள்லாம் கொஞ்சம் ஆண்டுகளுக்கு முன்னாலேயே கேட்டிருந்தோன்னா நாங்கள் இப்படிப்பட்ட இதுக்கு ஆசீர்வாதங்கள்லாம் மிஸ் பண்ணியிருக்க மாட்டோமே என்று அவங்க ரொம்ப ஆதங்கப்பட்டு எழுதியிருந்தாங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சரி, போனதெல்லாம் போட்டோம். இனியாவது நம்ம கர்த்தருடைய வசனத்திற்காகவும் அவருடைய சித்தத்தின்படியும் நம்முடைய வாழ்க்கை அமையுமானால் ஆசீர்வாதத்தை தேடி அலைய வேண்டியதில்லை. ஏசாவை போல என்னையும் ஆசீர்வதியும் தகப்பனே, எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை நீங்கள் விட்டு வைக்கலையாப்பா அப்படின்னு கதற வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால் கர்த்தருடைய நாமத்தினால உங்களுக்கு சொல்லுகிறேன், தேவனுடைய பிள்ளைகளை, இந்த வேதம் கிறிஸ்தவர்களோடு மட்டும் பேசாது, கிறிஸ்தவர் அல்லாதவர்களோடு இந்த வேதம் பேசுகிறது. இந்த வேதம் அரசியல் தலைவர்களோடு பேசுகிறது. பெரிய பெரிய மகான்கள், பெரிய பெரிய பொலிட்டிக்கல் லீடர்ஸ் அனுதினமும் பைபிள் வாசிக்கிறாங்க. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரிப்பார்கள் என்று ஆபிரகாமுக்கு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். சரி, இன்னொரு வசனம் வாசிங்க. ஆதியாகமம் 24ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 60வது வசனத்தை வாசிப்போம். ரெபேக்காளை வாழ்த்தி எங்கள் சகோதரியே நீ கோடாகோடியாய் பெருகுவாயாக உன் சந்ததியார் தங்கள் பகைஞருடைய வாசல்களை சுதந்தரித்துக் கொள்வார்களாக என்று ஆசீர்வதித்தார்கள். இந்த 2 இடத்திலையும் ஒரு வார்த்தை வருகிறது, உன் சந்ததி தங்கள் பகைஞருடைய. அங்கே உன் சத்துருக்கள், உங்கள் சந்ததி உன் சத்துருக்களின் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்துக் கொள்வாங்க.
அப்போ இங்கே 2 இடத்துலையும் அங்கே ஆபிரகாமோடு ஆண்டவர் பேசுகிறார், சுதந்தரித்து கொள்வார்கள் என்று. இங்கே லாபான் அவருடைய குடும்பம் முழுவதும் சேர்ந்து ரெபேக்காளை வாழ்த்தி ஈசாக்கின் வீட்டுக்கு அனுப்பி வைக்கும்போது அவங்க, என் சகோதரியே நீ கோடான கோடி பெருகவாயாக என்று சொல்லி பிளஸ் பண்ணி அனுப்பும்போது இன்னொரு அந்த வேர்டு சொல்கிறாங்க, உன்னுடைய பகைஞருடைய வாசல்களெல்லாம் நீ சுதந்தரிப்பாயாக, உன் சந்ததி சுதந்தரிக்கும்னு. அப்போது இதை வார்த்தைகளை பாருங்கள், தகப்பனுக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்துவம். ஆனால் இங்கே அவனுடைய மகன் ஈசாக்குக்கு மனைவியாக போகிறவளுக்கு, அவள் மனைவியாக போய் அவனை புருஷனாக ஏற்றுக்கொள்வதற்கு பிரயாணப்படுகையில் அங்கு ஒரு வார்த்தை வருகிறது. அந்த இடத்திலும் அந்த சத்துருக்களை, சற்று வித்தியாசமான வார்த்தை, பகைஞர் எல்லாம் ஒன்று தான், சத்துருக்களை சுதந்தரித்து கொள்வார்கள் என்று, வாசல்களை சுதந்தரித்து கொள்வார்கள். அப்போ இதை குறித்து ஆண்டவர் பேசும்படி என்னை ஏவுகிறார். அதனால தான் இன்றைக்கு சில வசனங்களை நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொன்னார், உன் சந்ததி சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரிப்பார்கள். அப்போ ஆபிரகாமின் சந்ததி தான் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஈசாக்கு. அப்போ அந்த ஈசாக்கின் சந்ததியில் நடந்தது என்ன என்பதை நான் உங்களோடு பேச பிரியப்படுகிறேன். ஆதியாகமத்தின் புத்தகம் 26ஆம் அதிகாரத்திற்கு வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 26ஆம் அதிகாரத்தில் 19ஆம் வசனம் வாசியுங்கள். ஈசாக்குடைய வேலைக்காரர் 12ஆம் வசனம். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான், அந்த தேசத்தில் விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால், கர்த்தர் ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். 100 மடங்கு பலன் அடைந்தான். அதனால அவன் பெரிய ஐஸ்வர்யவனாக மாறினான். வர வர விருத்தி அடைகிறான். அடுத்த வசனத்தில் மகா பெரியவனாகிறான். ஆட்டு மந்தை மாட்டு மந்தை அநேக பணிவிடைக்காரர்கள் எல்லாம், அவனுடைய குடும்பம் ஒரு பெரிய பிரபலமான ஒரு குடும்பமாக அந்த ஊரில் அவனை கர்த்தர் ஆசீர்வதிச்சிட்டாரு. ஏன்னா ஆண்டவர் உன்னுடைய சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னதுனால. சொல்லப்போனால் ஆபிரகாமின் நாட்களில் இல்லாத ஒரு பஞ்சம் இந்த ஈசாக்கின் நாட்களில் வந்தது என்று 26:1 சொல்லுகிறது. பஞ்ச காலத்தில் விதை விதைத்த போது கர்த்தர் அவனுக்கு 100 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு. ஊரில் இருக்கிறவனுக்கெல்லாம் எப்படி இருந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? நம்முடைய மினிஸ்ட்ரி ஊழியத்தில் இருக்கிறவன சொல்கிறோம், நம்ம ஊழியெல்லாம் ஒன்றும் வளரல, அங்கே வளர்ந்துருக்குது. தொழில் செய்கிறவன் சொல்கிறாங்க, அங்கெல்லாம் தொழிலெல்லாம் நம்ம முடங்கி போய் கிடக்குது, இவன் தொழிலில் பிரமாதமாக இருக்குது. அதான் அவன் ஒன்றும் இல்லாமல் வந்தான். இப்போ பார்த்தீங்கன்னா அவன் சொல்கிறாங்க, அங்கே ஆட்டு மந்தை மாட்டு மந்தை, அதுக்கப்புறம் வேலைக்காரர்கள் பணிவிடைக்காரர்கள், இப்படி பல மடங்கு கர்த்தருடைய பிள்ளைகளை பெருகுகிறார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். நீங்கள் நல்லா கவனிக்கணும் சத்தியத்தை. நம்ம எப்போவுமே பாசிட்டிவாக திங்க் பண்ணணும், அது நல்லது. பாசிட்டிவான வார்த்தைகளை பேசணும், நல்லது. ஆனால் அதே நேரத்தில் பரிசுத்தவான்கள் வேதாகம புருஷர்கள் சில நெகட்டிவான பாதைக்குள்ளேயும் அவங்க போயிட்டு வந்திருக்கிறாங்க. அதையும் நம்ம கொஞ்சம் கருத்தில் கொள்ளணும். கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே நடந்தது என்ன? யார் அவனை ஆசீர்வதித்தது? கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால். அதுதான் 12ஆம் வசனம். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால அவனுக்கு இத்தனை 300 மடங்கு ஆசீர்வாதம். அப்போ கர்த்தர் ஆசீர்வதித்ததுனால ஆடு மாடு எல்லாம் மந்தை பெருகிட்டு, பணிவிடைக்காரர்கள்லாம் பெருகிட்டாங்க. அந்த 14ஆம் வசனத்தின் பின்பாகத்திலே பணிவிடைக்காரரும் இருந்தபடியினால் என்ன வாசிக்கிறோம்? பெலிஸ்தர் அவன் பேரில் பொறாமை கொண்டு, பெலிஸ்தர் அவன் மேல பொறாமை கொண்டார்கள். இப்போ நீங்க கவனிக்கணும் கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நம்முடைய போதனைகள் என்னன்னா, இந்த இக்காலத்தின் போதனைகள் என்னன்னா, இந்த மாதிரி நமக்கு விரோதமாய் வருகிற போராட்டங்களை குறித்து பேச மாட்டாங்க. அதாவது நமக்கு நீ நல்லா இருப்பப்பா, நீ கூட இருப்பார் ஆண்டவர், நீ போகலாம், உன் விசுவாசம் ரட்சி, அப்படியா பாஸ்டர், போயிட்டு வரேன் பாஸ்டர், தோத்திரம் பாஸ்டர் அப்படின்னு நான் போவேன். போகிற வழியில் சில பிரச்சனைகள் வரும். அப்போ வீட்டுக்குள்ளே போனால் சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். இன்னைக்கு தானே இப்படி பிரசங்கம் பண்ணி கேட்டுட்டு வந்தோம், இங்கே பார்த்தா இப்படி இருக்கே, அங்கே போனால் அப்படி இருக்கே
அப்போ இது ஆண்டவர் தான் பேசுகிறாரா, மனுஷன் பேசுகிறானான்ற ஒரு பெரிய கேள்விக்குறி வரும். யாருக்குன்னா அந்த வேத வசன வெளிச்சம் இல்லாதவங்களுக்கு. இப்போ கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால என்னுடைய கேள்வி, கர்த்தர் ஒரு மனுஷனை ஆசீர்வதிப்பாரானால் அங்கு பொறாமையின் ஆவி கிரியை செய்யுமா? இந்த வசனத்தின் அடிப்படையில் நீங்கள் டக்குன்னு சொல்லுவீங்க, கிரியை செய்யும். எப்படி சொல்கிறீங்கம்மா அப்படின்னு நான் கேட்டால், எப்படி சொல்கிறீங்க பிரதர்ன்னு கேட்டால், அங்கே பெலிஸ்தர் அவன் மேலே பொறாமை கொண்டு அப்படின்னு சொல்லியிருக்குன்னு நம்ம சொல்லுவோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, தேவனால் நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்படும் போது, நம்ம வீட்டில் ஒரு பிளெஸ்ஸிங் வரும்போது, கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்கே ஒரு எரிச்சலின் ஆவி, ஒரு பொறாமையின் ஆவி கிரியை செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் நினைக்கலாம் எங்களுக்கெல்லாம் அப்படி இல்லையே அப்படின்னா, திரும்ப திரும்ப சொல்கிறேன், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால. அதாவது கர்த்தரிடத்திலிருந்து ஒரு மனிதனுக்கு ஆசீர்வாதம் வரும்போது அந்த ஆசீர்வாதத்தை ஒருவனாலும் பறிக்க முடியாது, அது வேற விஷயம். ஆனால் நம்ம பரலோகத்தில் இல்லையே, பூமியில் தானே இருக்கிறோம். அப்போ உலகத்தின் அதிபதி அப்படின்னு பைபிள் சொல்லுது. ஆகாய பிரபு சாத்தானுக்கு பேர், இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதி, இப்படியெல்லாம் சாத்தானுக்கு பைபிளில் பேர் கொடுத்துருக்கு. அவன் என்ன பண்ணுவான், நம்ம இப்படி டெவலப் ஆகிட்டு போகிறத பார்த்து பொறாமையின் ஆவியை ஏவி விடுவான். இங்கே பாருங்க கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த பொறாமையின் ஆவி, பெலிஸ்தர் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள் என பைபிளில் வாசிக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் ஒரு காலத்தில் நினச்சிட்டு இருந்தேன், நம்மை கர்த்தரை ஆசீர்வதிக்கும் போது யார் பொறாமைப்பட்டு யார் பேசினா நமக்கு என்னப்பா, கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்கிட்ட இருக்குது, கர்த்தர் என்னை நடத்துகிறாரு அப்படின்னு நான் சொல்லுவேன். இப்போ அப்படி தான் சொல்கிறேன். ஆனால் பல வருஷம் ஒரு நான் நினைக்கிறேன் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால் ஒரு ஆன்ட்டி எனக்கு சொல்லி கொடுத்தாங்க, நீ அப்படி லேசாக நினைக்காத, பொறாமையின் ஆவியை பற்றி, பொறாமையை பற்றி பைபிளில் அருமையான வசனம் இருக்குது. நம்ம எல்லா வசனம் படிக்கிறோம், ஆனால் அந்த வசனத்தை ப்ரொனவுன்ஸ் பண்ணி ஜெபிக்கிறது இல்லை. வாசித்து பாருங்க, நீதிமொழி 27:4 என்ன சொல்லுகிறது? நீதிமொழிகள் 27ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், உக்கிரம் கொடுமை உள்ளது, உக்கிரம் கொடுமை உள்ளது, கோபம் நிஷ்டூரம் உள்ளது, கோபம் நிஷ்டூரம் உள்ளது, பொறாமையோ வென்றால் அதற்கு முன்னிற்கத்தக்கவன் யார்? அதற்கு முன்னிற்கத்தக்கவன் யார்? நல்ல கவனிங்க, உக்கிரம் கொடுமை, கோபம் நிஷ்டூரம். ஆனால் இந்த பொறாமையோ வென்றால் அதற்கு முன்னால யாரால பாணிக்க முடியும்? பைபிள் கேட்குது கேள்வி. பைபிள் வசனம் சொல்லுது, பொறாமை நாவிக்கு முன்னால் உன்னால் நிற்க முடியுமா, நீ நின்று பாரு அப்படின்ற மாதிரி இருக்கு. அப்போ இதிலிருந்து நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும் பிரியமானவர்களே, பொறாமை நாவி. அப்போ நீங்கள் என்னை பார்த்து கேட்கலாம், நம்ம குடும்பத்துக்குள்ள பொறாமை நாவி கிரியை செய்து எப்படி கண்டுபிடிக்கிறது? நீங்கள் நல்ல ஜபிக்கிற பிள்ளைகளாக மாற 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 பைபிளை வாசிக்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பொறாமையின் ஆவி எப்படி கிரியை செய்துன்னு ஈஸியாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீங்க. இதுக்காக ஒரு பைபிள் காலேஜ் போக வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிடணும். நீங்கள் நல்ல ஏசப்பாவோடு பேசுகிற ஜெபிக்கிற பிள்ளைகளாக மாறிட்டீங்கன்னா இந்த பொறாமையின் ஆவி உங்கள் பிள்ளைகளுக்கு விரோதமாய், உங்களுக்கு விரோதமாய் இந்த புறங்கூறுகிற ஆவியை நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். அங்கே பாருங்கள், அந்த வார்த்தை பொறாமையோ வென்றால் அதற்கு முன் நிற்கத்தக்கவன் யார்ப்பா என்று ஒரு கேள்வி ஒன்று எழுப்புகிறது வேதாகமம். அப்போ இந்த பொறாமையின் ஆவி, அந்த ஆவி தான் ஈசாக்கை தாக்கினது. சரி, இந்த பொறாமையின் ஆவியை வசனம் சொல்லுகிறது, அவன் சொல்லுகிறான் பெலிஸ்தியர் அவன் மேல் பொறாமை கொண்டு. ஏன் பொறாமை கொண்டாங்கன்னா, அவன் ஒரு கஷ்டத்துலேயும் தரித்திரத்துலேயும் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருந்திருந்தானா, அவன் யாரோ ஒருத்தன் வந்திருக்கான்ப்பான், அவன் அமைதியாக இருந்திருப்பான். அவன் டெவலப் ஆனோடனே பாருங்கள், தொழில் ரீதியாக கூட அப்படி தானே, ஒரு தொழில் முன்னேற்றம் அடையும் போது அந்த தொழில் இருக்கிற ஒருத்தன் அங்கேருந்து பிரிஞ்சு போய் அவன் அதே தொழிலை உருவாக்குவான். அங்கே எரிச்சலின் ஆவி கிரீஸ் அவரை போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவான். இதுதானே ஒரு சபையில் இருக்கிறவன் அவன் போய் பிரிஞ்சு போய் ஊழியம் செய்கிறது தவறு கிடையாது. அவன் எப்படி போனோம், அந்த சீனியர் பாஸ்டர்கிட்ட போய் எனக்கு ஒரு தரிசனத்தை ஆண்டவர் கொடுக்கிறார், ஒரு எனக்கு ஒரு தனியான ஒரு அழைப்பை நான் ஃபீல் பண்ணுறேன், நீங்களும் ஜெபம் பண்ணி எனக்கு ஆலோசனை கொடுங்கன்னு. ஓகே, அப்படி ஜெபம் பண்ணி ஆலோசனை கொடுத்து அவனை அனுப்பி வைக்கும்போது அவனை பிளஸ் பண்ணி அனுப்பி வைத்தார் என்றால் அந்த மூத்த போதகனுடைய ஆசீர்வாதம் அவன் மேல் வந்து தங்கும். அவனும் சபையார் வளருவாங்க.
ஆனால் இவன் என்ன பண்ணுவான், இவன் பாஸ்டர் ஊரில் இல்லாத நேரம் பார்த்து ஒவ்வொரு வீடாக ஹவுஸ் விசிட் பண்ணி அவன் வந்து தனக்குன்னு ஒரு குரூப்பை சேர்த்து அதில் வேறு நீ என் ஊருக்காரன், என் இனத்திற்காரன், நீ அப்படி உங்கள் சித்தப்பா பெரியப்பாலாம் எனக்கு தெரியும் அப்படி இப்படின்னு சொல்லி அவன் சொந்தம் கொண்டாடி 10-50 பேரை பிரிச்சுட்டு போயிடுவான். கடைசியில் கர்த்தர் என்னை நடத்தினார்ன்றவானுங்க. நான் என்று சொல்கிறேன் கர்த்தருடைய பிள்ளைகளே, அதாவது பிரிந்து போகிறவன் தன் சுய இச்சையின்படி பிரிந்து போகிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இந்த பொறாமையின் ஆவி இன்றைக்கு சபைகளுக்குள்ளே கிரியை செய்கிறது, ஊழியங்களுக்குள்ளே பொறாமையின் ஆவி பயங்கரமாக கிரியை செய்யுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். குடும்பங்களுக்குள்ளே, அண்ணன் தம்பிங்களுக்குள்ளே, அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி குடும்பங்களுக்குள்ளே பொறாமையின் ஆவி. நீங்கள் எப்பவுமே புரிஞ்சுக்கணும், ஒருவனை கர்த்தர் உயர்த்துகிறார் என்றால் அந்த குடும்பத்தை நினைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணணும். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளை பிறரை வாழ்த்தினார் நான் வாழ்வேன், அந்த ஆட்டிடியூடுக்கு வரணும். அதுதான் கிறிஸ்டியானிட்டி. கையை வைத்து அந்நிய பாஷை பேசி ஆவியில் நிறைய தோத்துறோம், ஆமேன், இந்தியாவை திருப்போம், சிக்கிமை திருப்போம், மேகலாயை திருப்போம், பிசாசு என்ஜாய் பண்ணிட்டான், டேய் ஒன்னையே திருப்ப முடியலடா அப்படின்வான். அதனால பாரத்தோடு பாருங்க இவன் எப்படி அணுகிறார். பெலிஸ்தேர் அவன் மேல் பொறாமை கொண்ட போது 15ஆம் வசனம், அவன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் அவனுடைய வேலைக்காரர் வெட்டின துறவுகளெல்லாம் தூர்த்து மண்ணினாலே நிரப்பி போட்டான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளே 16ஆம் வசனம் வாசியுங்கள். அபிமெலேக்கு ஈசாக்கை நோக்கி, அபிமெலேக்கு சொல்றான் ஈசாக்கை பார்த்து, நீ எங்களை விட்டு போய்விடு, எங்களை விட்டு போயிரப்பா, எங்களை பார்க்கிலும் மிகவும் பலத்தவனானாய் என்றான். பொறாமை நாவி உச்ச கட்டம், நீ தயவு செய்து எங்களை விட்டு போயிடுறியா, நீ என்னை விட பெரிய ஆள் ஆயிட்ட. அப்போ இந்த பொறாமை நாவியினுடைய வெளிப்பாடு என்ன தெரியுமா? நல்ல கவனிங்க. பொறாமை நாவியுடைய வெளிப்பாடு என்ன தெரியுமா? அதாவது அவன் வந்து என்னை விட பெரிய ஆள் ஆயிடக்கூடாது, பெரிய ஆளாயிடக்கூடாது. அதுக்கு பேர் தான் பொறாமையின் ஆவி. பெலிஸ்தன் சொல்றான், நீ என்ன இந்த ஐசத்தை என்னை விட்டு போயிரப்பா. அபிமெலேக்கு சொல்றான், போயிரு, எங்களை விட்டு போய்விடு, எங்களை பார்க்கிலும் நீ பலத்தவனானாய். 17 வாசியுங்கள். அப்பொழுது ஈசாக்கு அவ்விடம் விட்டு புறப்பட்டான். அப்பொழுது ஈசாக்கு அவ்விடம் விட்டு புறப்பட்டான். நீங்க வாய்த்தன சத்தமா சொல்லுங்க. அப்பொழுது ஈசாக்கு அவ்விடம் அப்படிங்கிறதுல எவ்விடம் அப்படி நீங்களே ஒரு கேள்வி கேளுங்க. அப்போ எவ்விடம் அப்படின்னு வரும்போது அதுக்கு முன்பாக அப்பாவுடைய கிணறெல்லாம் தூர்த்து போட்டுவிட்டான், அவன் டெவலப் ஆகிருக்கிறான். பாருங்க, கர்த்தர் அவனை பிளஸ் பண்ணிட்டாரு, அவன் எக்ஸ்டாப்ளிஷ் ஆயிட்டான், அவனுக்கு ஏகப்பட்ட ஆட்டு மந்த மாட்டு மந்த அந்த ஊரில் செட்டில் ஆயிட்டான்னு வைங்களேன். ஆனால் இப்போ 17ஆம் வசனத்தில் அவ்விடம் விட்டு புறப்பட்டு போய் அப்படின்னா கொஞ்சம் யோசித்து பாருங்க கர்த்தருடைய பிள்ளைகளே. இது பொறாமையின் ஆவியை மேற்கொள்வதற்கு தேவன் கொடுத்த ஞானம் ஈசாக்குக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ பொறாமையின் ஆவியோட எதிர்த்து போராடுறதை விட ஒதுங்கி போறது நல்லது. அப்போ கோழைத்தனம் சொல்லலாமா? அதுக்கு அப்படி கோழைத்தனம் இல்லை, அது ஞானம். பொறாமையின் ஆவி உள்ளவனோட நம்ம வந்து எதிர்த்து நின்றுக்கிட்டு கிடக்கூடாது. யார் என்ன பண்ணான்னு, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறாருன்னு நான் டெய்லி சொல்கிற மாதிரி கர்த்தர் என் கூட இருக்காரு, கர்த்தர் பார்த்துக்கொள்வார் அப்படின்னு இல்லை. வசனம் சொல்லுகிறது பாருங்க. அவன் கர்த்தருடைய பிள்ளைகளை அவ்விடம் விட்டு புறப்பட்டான். ஆண்டவர் அவனை பாரப்படுத்தி இருப்பார். ஏன்னா நீ சத்துருவின் வாசல்களை சுதந்தரிக்க நீ தகுதி பெற்றவன். அதனால அவனோடு கூட நீ போராட வேண்டிய அவசியம் கிடையாது, நீ எழும்பி புறப்படு. அப்போ பொறாமையின் ஆவியை மேற்கொண்டவன் இந்த ஈசாக்கு. கையை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பொறாமையின் ஆவியை மேற்கொள்ளுகிற கிருபையை எனக்கு கொடுங்கன்னு நீங்க ஜெபம் பண்ணணும். ரெண்டாவது கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த பொறாமையின் ஆவியினால தகப்பனுடைய துறவுகளை கூட அவன் மிஸ் பண்றான். தகப்பனுடைய ஆசீர்வாதம் பாருங்க, தகப்பன் தோண்டி வைத்த, அப்பா காலத்தில் தோண்டி வைத்த துறவு. ஆனால் அந்த பொறாமையின் ஆவி அதை தூர்த்து போடுகிறதுனா என்ன அர்த்தம்னா, அந்த கிணறை மூடி போட்டுறான். அப்போ அந்த ஊற்று கண்கள் அடைக்கப்படுகிறது. பொறாமையின் ஆவியினுடைய அது வெளியரங்கமான காரியம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இங்கே ஒரு கேள்வி எனக்கு வருது. இவன் யாருடைய பையன்? விசுவாசிகளின் தகப்பனுடைய மகன் அல்லவா? இல்லை. அப்போ நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருக பண்ணுவேன்.
அப்படி சொல்லி ஈசாக்கினிடத்தில் என் சந்ததி விளங்கும் என்று சொன்ன இந்த ஈசாக்குக்கு இந்த கெதி வரலாமா? இல்ல சில கேட்குறீங்கல்ல, ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி நான் இந்த சபைக்கு போறேன், உனக்கு இது வராது அது வராது இதெல்லாம் உனக்கு வரவே வராது அப்படின்னு தானே நாங்க கேட்டோம். ஆனா இப்படி வந்திருக்குது. அப்போ உடனே நான் எங்கேயாவது விழுந்துட்டேனா அல்லது எங்கேயாவது எனக்கு பிழி சுனிய வச்சிருக்காங்களா, இந்த மாதிரி தான் நம்ம கண்கள்லாம் போயிடும். நல்லா புரிஞ்சுக்கோங்க கர்த்தருடைய பிள்ளைகளே. ரோமன் சாப்டர் 8 verse 28 என்ன சொல்லுகிறது? அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாகி அவரிடத்தில் அன்பு கூறுகிறவனுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாகவே நடக்கும். அதுல மாற்று கருத்து கிடையாது. அந்த மாதிரி ஒரு எண்ணத்துக்கு கிறிஸ்தவர்களே, பாரத்தோடு சொல்றேன், அந்த பிரசங்கத்தை கேட்டு நீங்க அப்படியே மதிமயங்கி இருக்காதீங்க. நல்ல பைபிளை வாசிங்க. நீங்க முதல்ல கர்த்தருடைய பிள்ளைகளை, தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவ்வப்போது சில போராட்டங்கள் பிரச்சனைகள் வருகிறது. அதெல்லாம் எதுக்கு? அதெல்லாம் நன்மைக்கே நடக்குது. அதாவது சைனா ரிவைவல்ல பார்த்தீங்கன்னா, சைனா ரிவைவல் தான் இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு சேலஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு ரிவைவல் சைனாவில். கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒரு கிராமத்தில் ஒரு விசுவாசி குடும்பம், அவங்க எப்போதும் சொல்லுவாங்களாம், கர்த்தருக்கு சித்தம் இல்லாமல் ஒன்றும் நடக்காது, கர்த்தருக்கு சித்தம் இல்லாமல் ஒன்றும் நடக்காதுன்னு சொல்லுவாங்களாம். அப்போ பார்த்தீங்கன்னா, எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவங்க வீட்டில் ஒரு குதிரை வளர்த்தாங்கண்ணா. திடீர்னு காணாமல் போச்சு குதிரை. உடனே எங்கே காணாமல் போச்சு? கர்த்தர் தோத்திரம், கர்த்தர் சித்தம் இல்லாமல் நடக்காதுன்றாங்களாம். பக்கத்து வீட்டுக்காரங்களாம் என்னடா அவன் சிரிக்கிறாங்களாம். குதிரை காணாமல் போச்சு, காணாமல் போனதும் கர்த்தருக்கு சித்தம் இல்லாமல் நடக்காதுன்னு சொல்லி அவங்க ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்களாம். ஒரு வாரம் கழிச்சு இந்த குதிரை காட்டுக்குள்ளே எங்கே ஓடி இருக்கு, போய் 4 காட்டு குதிரைகளை அது கொண்டு வந்திருக்கு. ஒரு குதிரை போய் இப்போ எத்தனை குதிரை வந்திருக்கு? 4 + இது இவங்களுடைய ஒரிஜினல் குதிரை எல்லாம் சேர்த்து 5 குதிரை வீட்டுக்கு வந்துருச்சு. அப்போ உடனே அங்கே பார்த்தீங்க, சுற்றி இருக்கிறவங்கலாம் பார்த்தீங்க, பரவாயில்ல கர்த்தருக்கு சித்தம் இல்லாமல் நடக்காதுன்னு சொல்லி பார்த்தா உங்கள் வீட்டில் 5 குதிரை நிற்கிதுப்பா. நானா ஒரு வாரம் கழிச்சுது இந்த காட்டு குதிரை இருக்குல்ல, காட்டு குதிரை அது காட்டு குதிரை தானே இல்லை. அதனால் அந்த வீட்டு பையன், வாலிபு பையன், திடீர்னு அது பக்கத்தில் போயிருக்கிறான். ஒரு உதைத்து இருக்கிறது. ஏன்னா காட்டு கழுதை பார்த்தீங்களா, காட்டு குதிரை. அது உதைத்தோன்னா அவனுக்கு கால் முறிஞ்சே போயிட்டு, கால் முறிஞ்சு ரொம்ப ஒன்றுமே முடியல, படுக்கை ஆகிட்டான். அப்போ அந்த வீட்டுக்காரங்களாம் சுற்றி இருக்கிற அந்த ஏரியா ஆட்கள்லாம் எதுக்கு எடுத்தாலும் இவங்க கர்த்தருக்கு சித்தம் எல்லாம் நடக்காது, கர்த்தருக்கு தெரியாமல் நடக்காதுன்னு சொல்லுவாங்க. என்னத்தை போய் அவங்ககிட்ட கேட்கறதுன்னு அவங்க தங்களுக்குள்ளே பேசிக்கிட்டு இருக்காங்களாம். அது கூட இந்த வீட்டுக்கு தகவல் வந்துருச்சான். அப்போ இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது 1 மாதம் ஆச்சு, படுக்கையில் இருக்கிறான். திடீரென்று அங்கே ஒரு அரசாங்கத்திலேருந்து ஒரு அவசர ஆர்டர் வருது, வீட்டில் இருக்கிற வாலிபர்கள்லாம் யுத்தத்துக்கு வரணும்னு. சொல்லி எல்லாம் மிலிட்ரி ஒவ்வொரு வாலிபர்களை பார்க்குறாங்க. பார்த்து எல்லாரையும் கூட்டிகிட்டு போகிறாங்க. கடைசியிலே பார்த்தான், அவன் படுத்து கிடக்கிறத பார்த்து, டேய் நீ நல்ல ரெஸ்ட் எடுப்பா நீ அப்படின்னு அவனை விட்டுட்டு அந்த ஊரில் பர்டிகுலராக அவங்க ஏரியாவில் இருக்கிற எல்லா வாலிபர்களை கூட்டிகிட்டு போயிட்டாங்க யுத்தத்துக்கு. யுத்தம் மும்முரமாகி யுத்தத்தில் அந்த கிராமத்தில் இருக்கிற வாலிபர்களெல்லாம் அவங்க அந்த யுத்தத்தில் மாண்டு போனாங்க. இவன் யுத்தம்லாம் முடிஞ்சு வர்றதுக்குள்ளே இவன் காலம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நல்லா கவனிங்க, எப்போவுமே இவங்க சொல்கிற வார்த்தை, கர்த்தருக்கு சித்தம் இல்லாமல் ஒன்றும் நடக்காது, கர்த்தர் சித்தம் இல்லாமல் இந்த போராட்டம் வராது, கர்த்தர் சித்தம் இல்லாமல் கர்த்தர் இதை அனுமதிக்க மாட்டார். இப்படியே இவங்க சொல்லி அநேகரை கர்த்தருக்குள்ளே நடத்தியிருக்காங்க பாருங்க. அப்போ நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்போ முதல்ல கால் உடைஞ்சதுக்கு காரணம் இருக்குது, குதிரை தொலைஞ்சு போனதுக்கு காரணம் இருக்குது. அதனால் உங்கள் வீட்டில் நடக்கிற ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒரு காரணம் இருக்குது. அதனால் கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆபிரகாமின் நம்முடைய சீமானா இருந்த ஆபிரகாமினுடைய பிள்ளைக்கு பொறாமையின் ஆவி தாக்குது. அது எப்படி தாக்கலாம்? இப்போ நவீன கால பிரசங்கத்தின்படி அதெல்லாம் ஒன்றும் தாக்காது அப்படின்னு கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நான் ஒன்று புரிஞ்சுக்கணும். நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளை, சத்துரு அதாவது நியூ டெஸ்ட்மெண்ட்லேயே வான மண்டலத்தின் பொல்லாத ஆவிகள் ஏதாயிலும் ஒரு எரிச்சல், போட்டி, பொறாமையை கொண்டு வரும், தேவையில்லாத அலிகேஷன்ஸை கொண்டு வரும், நஷ்டங்களை கஷ்டங்களை கொண்டு வரும். அப்போ இப்படிப்பட்ட ஆவிகளை எதிர்க்கணும்னா வசனம் சொல்லுகிறது 17 ஈசாக்கு அவ்விடம் விட்டு புறப்படுறான், ஒதுங்கி
ஒதுங்கி போகிறான். இந்த நாட்கள்ல பாரத்தோடு நான் பேசுறேன். உங்க வீடுகளில் கிரியை செய்கிற ஆவிகளோடு நம்ம மாம்சத்தில் எதிர்த்து போராட வேண்டாம். தேவனோடு கூட இரவில ஜெபம் பண்ணுங்க. ஒரு 11:30 to 12 o'clock ஜெபம் பண்ணுங்க. ஆமென். கையை உயர்த்தி போராடி ஜெபம் பண்ணுங்க. தேவன் ஒரு பெரிய திட்டத்தை உங்க வீடுகளிலே வைத்திருப்பார். தகப்பனுடைய துறவுகளை இழந்து போகிறான். ஆனாலும் அவன் அந்த இடத்தை விட்டு புறப்பட்டு கேராரின் பள்ளத்தாக்கில் கூடாரம் போட்டு அங்கே குடியிருக்கிறாராம். பள்ளத்தாக்குக்கு போயிட்டாயா ஐயா. சீமானா இருந்தவன், அதாவது பல 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 பலவிதமான ஆசீர்வாதங்களை 100 மடங்கு ஆசீர்வாதத்தை பார்த்தவன் பள்ளத்தாக்கில் போய் கூடாரம் போட ஆரம்பிச்சிட்டான். நான் பள்ளத்தாக்கை பற்றி பல மாதங்களுக்கு முன்பாக பேசினது நினைவு இருக்கலாம். சில நேரங்களிலே பள்ளத்தாக்கிலே கூடாரம் போடக்கூடிய சூழ்நிலை வரும். மற்றவங்க நம்மளை ஒரு மாதிரி டீக்ரேட் பண்ணி, என்ன இவ்வளோ ஜெபம் பண்ணுறாங்க, இவங்களுக்கெல்லாம் அது நடக்க மாட்டேங்குது, எங்களுக்கெல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு நடந்துருச்சு. நடக்கும் யா, எழுப்பதில உன் பெயர் இருக்காது. அதை புரிஞ்சுக்கணும். சகாப்தத்தில் உங்கள் பெயர் இடம் பெறாது. எவ்வளோ பேர் யுத்தத்துக்கு போனாங்க. மகாத்மா காந்திஜியை பற்றி தான் சொல்கிறாங்க இல்லை? மகாத்மா காந்திஜியோட எவ்வளோ பேர் போனாங்க. எல்லார் பேருமா சொல்கிறாங்க இல்லை? சொல்கிறாங்க? சொல்ல மாட்டாங்க. கர்த்தருக்கு தோத்திரம். இன்றைக்கு நான் இயேசுவின் நாமத்தினால சொல்கிறேன். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, 26ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் அபிமெலேக்கு சொல்கிறான், ஈசாக்கை நோக்கி, நீ எங்களை விட்டு போய்விடு, போய்விடு. அவன் பெரிய ஒரு, அப்படி சொல்றத பார்த்தா அவனுக்கு மாட்டு மந்த விருத்தி அடைஞ்சு ஐஸ்வர்யவான், அவன் பெரிய மல்டி மில்லியனர் கூட சொல்லலாம். ஆனா எங்களை விட்டு போறியா இல்லையான்னு விரட்டுறான். இதை நான் எப்படி பார்க்கிறேன்? அதாவது சத்துருவினால் துரத்தப்பட்டவன் ஈசாக்கு. சத்துருவினால் துரத்தப்பட்டவன் என்று ஒரு தலைப்பு கொடுக்கிறேன் நான். இன்னைக்கு உங்க வீட்டில் நீங்க துரத்தப்பட்டிருக்கலாம், அல்லது உங்க கம்பெனியிலிருந்து துரத்தப்பட்டிருக்கலாம், உங்க சர்ச்சிலிருந்து துரத்தப்பட்டிருக்கலாம், அல்லது உங்க ஏரியாவிலிருந்து துரத்தப்பட்டிருக்கலாம். சரியா? நீ வேலைக்கு வேணா, நீ யூஸ்லெஸ், ஒண்ணுமே இல்லை, துரத்தப்பட்டிருக்கலாம். கர்த்தருடைய பிள்ளைகளை, ஊழியத்திலிருந்து உங்களை துரத்தி இருக்கலாம். பாரத்தோடு நான் பேசுறேன். அதாவது கர்த்தருடைய நாமத்தினால சொல்றேன். நீங்களும் நானும் தேவனுடைய சித்தத்தின் முனையில் இருக்கும்போது பொறாமையின் ஆவி கிரியை செய்து வாய்ப்பு இருக்கிறது. தகப்பனுடைய ஆசீர்வாதங்களை இழக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. துரத்தப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இன்னும் வாசிங்க 26ஆம் அதிகாரத்தில் 18 முதல் 18 வசனத்திலிருந்து, தன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் வெட்டினவைகளும் ஆபிரகாம் மரித்தபின் பெலிஸ்தர் தூத்து போட்டவைகளுமான துறவுகளை மறுபடியும் தோண்டுகிறான். மறுபடியும் அந்த நல்ல கவனிங்க, சத்துருவின் வாசலை சுதந்தரிக்கணுங்கிற ஒரு ஆட்டிடியூடு ஒரு மனுஷனுக்குள்ள வந்துருச்சுன்னு வைங்க, அவனால எப்பா துரத்துறாங்கப்பா, அந்த ஊழியத்துக்கு போனா நம்ம அடிக்கிறாங்கப்பா, இங்க இப்படி பிரசங்கம் பண்ணா எங்களுக்கு காணிக்க தர மாட்டாங்கப்பா, இப்படிலாம் நீ பேசினா உன் ஊழியத்துக்கு ஒருத்தனும் வரமாட்டான்பா, இப்படிலாம் கண்டம் பண்ணி பேசினா, இதெல்லாம் நீ சர்ச் பாலிடிக்ஸ் எல்லாம் பேசினேன்னா உனக்கு வரவேற்பு இருக்காதுப்பா அப்படின்னு சொல்றாங்கல்ல. கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்க பாருங்க, வசனம் சொல்லுகிறது, ஆபிரகாம் நாட்களில் வெட்டி அந்த காரியங்களெல்லாம் தூர்த்து போட்டவன், தூர்த்து போடப்பட்டிருக்கிறது. அந்த வசனம் சொல்லுகிறது, அவனை விட்டு போய்விடு என்று அவனை துரத்துகிறார்கள். 16ஆம் வசனத்தில் துரத்துகிறார்கள். துரத்தப்படுகிற ஒரு அனுபவம் வரலாம். ஆனா உங்க மேல தேவன் ஒரு திட்டம் வைத்திருப்பாரானால் நீங்க என்ன செய்வீங்கன்னா, மறுபடியும் அந்த பாருங்க 18ஆம் வசனத்துல கையில பெண் வச்சிருக்கணும்னு சொல்லியிருக்கிறேன். மறுபடியும் தோண்டுகிறான். அதாவது இந்த மாதிரி இப்படி கர்த்தருக்காக எழும்பி வரணும்னு ஒருத்தர் நினைச்சிட்டான், ஒரு சகோதரி வரணும்னு நினைச்சிட்டாங்கன்னா, அவங்க போய் மூலையில முடங்கி கிடந்தாலும் அவங்க மறுபடியும் எழும்பி வந்துருவாங்க. எலியா போய் விட்டுருப்பா ஆள, ஏசபேல் வந்துட்டா இனி அவ்வளவுதான், ஊழியெல்லாம் வைண்ட் அப் பண்ணார் அவரு. ஆனா தேவ தூதனை அனுப்பி எழுப்பி, உனக்கு என்ன வேலை, உனக்கு போக வேண்டிய தூரம் வெகு தூரம் என்று சொல்லவில்லையா? கர்த்தருடைய பிள்ளைகளை மறுபடியும் தோண்டுகிறான். கையை வைத்து தோத்திரம் பண்ணுங்க. ஆமென். ஏனென்றால் தேவனுடைய ஆசீர்வாதங்களை சுதந்தரிக்கிற காலம் வந்திருக்கிறது உங்களுக்கு. அதனால மறுபடியும் தோண்ட வேண்டும், மறுபடியும் பிரயாசப்பட வேண்டும். ஆமென். இவன் திரும்ப நம்ம தோண்டுவான், அவன் வந்து மூடுவான், நம்ம தோண்டுவோம், மூடுவான். எதுக்குடா இந்த ஊழியம், எதுக்குடா இந்த பிரசங்கம் அப்படின்னு சொல்லி, எதுக்குடா இந்த பிசினஸ் அப்படின்னு சில பேர் எதுக்கு, இன்னொன்னு சொல்றேன், எதுக்கு வம்பு. சிலர் கமெண்ட்ஸே கொடுக்க மாட்டாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அது சரி அப்படியே கள்ளத்தனமா போயிடுவாங்க. நான் ஒன்று சொல்றேன், கர்த்தரை நீங்க சார்ந்திருந்தா ஆண்டவருக்காக பேச வேண்டிய இடத்துல சரியானபடி நீங்க பேசணும்.
அப்பதான் நீங்க இழந்த துறவுகளை தோண்ட முடியும். கையை வைத்து ஆமென் சொல்லுங்க. கர்த்தருடைய பிள்ளைகளை 26:18 நம்ம வாஸ்தா, எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ரொம்ப முக்கியமான வார்த்தை 21க்கு வாருங்க. வேறொரு துறவை வெட்டினார்கள். 21 அதை குறித்தும் வாக்குவாதம். அதாவது 21ல நான் 20 முடிச்சிடுறேன் வேகமாக. அவன் மறுபடியும் தோண்டும் போது கேரார் மேய்ப்பர் வந்து இந்த தண்ணீர் எங்களுடையது என்று சொல்லி ஈசாக்குடைய மேய்ப்பரோட வாக்குவாதம் பண்றாங்க. அந்த வாக்குவாதம் பண்ணினபடினால அந்த இடத்துக்கு ஈசாக்கு ஒரு பெயர் வைக்கிறாரு. இதுக்கு ஏசேக்கு அப்படின்னு ஒரு பெயர் வைக்கிறாரு. ஏசேக்கு அது வந்து ஈப்ரு வேர்டு அது. ஏன்னா நம்ம பைபிள் வந்து பழைய ஏற்பாடு வந்து எபிரேய மொழியில மொழிபெயர்க்கப்பட்டது. அந்த ஹீப்ருவில் ஏசேக்கு அப்படின்னா கரெக்டாக தமிழில் என்ன சொல்கிறாங்கன்னா தகராறுன்னு அர்த்தம். தகராறு புரியுதா உங்களுக்கு? ஐயோ இவன் தகராறு பண்ணுறான், அதனால் நம்மளும் பார்த்துருவோம், 2ல் 1 பார்த்துருவோம், யாருன்னு பார்த்துருவோம். நான் யார் தெரியுமா? சிலர் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல அபிஷேகம் பெற்று எல்லாம் இருக்கும், ஆனால் சில மாதிரி வந்து நான் யார் தெரியுமா அப்படின்னு பண்ணுவோம். அப்படிலாம் பேசக்கூடாது. ஒன்று இல்லாத இடத்துல இருந்து எல்லாம் உடையவர்களாய் கர்த்தர் நம்மை மாற்றி இருக்கிறார். ஏசேக்கு என்றால் தகராறுன்னு அர்த்தமா, சரியான யூப்ரு டிரான்ஸ்லேஷன்ல. அப்போ இன்றைக்கு கர்த்தருடைய நாமத்தினால் சொல்றேன், வாழ்க்கையில் நீங்க எந்தெந்த பகுதிகளில் உங்களை விட்டு கொடுக்கிறீங்களோ, விட்டு கொடுத்தவன் கெட்டு போவதில்லை. கையை வைத்து ஆண்டவரை தோத்திரம் பண்ணுங்க. அடுத்த வசனம் 21, வேறொரு துறவை வெட்டுகிறார்கள், அதை குறித்தும் திரும்ப வாக்குவாதம் பண்றாங்க. இந்த இடத்துக்கு அவர் இன்னொரு பெயர் வைக்கிறார். வாசியுங்கள் அந்த வசனத்தை. வேறொரு துறவை வெட்டினார்கள், அதை குறித்தும் வாக்குவாதம் பண்ணினார்கள். அதை குறித்தும் வாக்குவாதம் பண்றாங்க. ஆகையால் அதற்கு சித்தனா என்று பெயரிட்டான். கர்த்தருடைய பிள்ளைகளே, அதற்கு சித்தனா என்று பெயர் இருக்கிறான். இதுக்கு இந்த ஹீப்ரு வேர்டுக்கு என்ன அர்த்தம்னா, ஒரு விஷயத்தை ஒத்துக்கொள்ளாமல் மறுப்பது. இந்த கேரக்டர் நிறைய பேர்கிட்ட இருக்கும். ஒத்துக்கிட்டே மாட்டாங்க. ஒரே வார்த்தை ஆமாம் நான் அப்படி பேசிருக்கூடாதுல, நான் தெரிஞ்ச சாரின்ட்டா முடிஞ்சே போயிடும். அதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்டாக்ட்ல, ரொம்ப அவங்க பேசுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருக்கும். அவங்க ஒத்துக்கவே மாட்டாங்களே. அப்படிப்பட்ட ஆட்டிடியூடு அல்லவிட்டால் அப்படிப்பட்ட ஒரு 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 வாழ்க்கை உங்களுக்கு இருந்துதான் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு. அங்கே வசனம் சொல்லுகிறது பாருங்க, சித்தனா என்னன்னா ஒத்துக்கொள்ளாத தன்மை. ஒரு விஷயத்தை ஒத்துக்கொள்றதே இல்லை. நீங்க இதை சொன்னீங்கன்னா ஆமா சொன்னேன், நான் அப்படி சொல்லலை, அப்படி நினைத்து சொல்லலை, அப்படி நினைச்சு சொல்லணும்னா அப்படி நினைச்சு சொன்னேன்னு நீங்க நினைச்சீங்க வைங்களேன், கர்த்தர் அறிவார், God only knows. இந்த கதையெல்லாம் பேசக்கூடாது. சொன்ன ஆமா சாரி அப்படியா, நீ உங்க மன வருத்தனா மன்னிச்சிடுங்க, முடிஞ்சு போச்சு கதை. அவன் மன்னிக்காம போனானா அது அவன் பாடு. பிடிச்ச இடம் இனி இங்க வச்சுக்கிட்டு நம்ம மெயின்டைன் பண்ணக்கூடாது. அடுத்தது சித்தனா, திரும்ப வந்து வாக்குவாதம் பண்றானுங்க. கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒரு விஷயத்தை ஒத்துக்கொள்ளாமல் மறுப்பதான் என்று இந்த வசனத்துக்கு சரியான மொழிபெயர்ப்பு. சித்தனான்னா ஒரு விஷயத்தை ஒத்துக்கொள்ளாம மறுத்து 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 பேசி தங்களை நியாயப்படுத்தி தாங்க பேசினதான் கரெக்டுன்னு 2 நாள் கழிச்சு அதுக்கு ஒரு கதையெல்லாம் உருவாக்கி பண்ற கிறிஸ்தவர்களா இருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆமா நம்ம பண்ண மிஸ்டேக் கண்டுபிடிச்சிட்டாங்க, இதை எப்படிலாம் பண்ணலாம்னு சொல்லி அவங்க ஒரு கதையெல்லாம் உருவாக்கி செட்டப் பண்ணி கொண்டு வந்து பேசுற ஆளெல்லாம் நான் பார்த்துருக்கேன். ஆமா, கர்த்தருடைய நாமத்தினால சொல்றேன், இன்றைக்கு கடைசி நாட்களில் வந்துட்டோம் ஐயா, கடைசி நாட்களில் வந்துட்டோம். ஏசப்பா அந்த ட்ரம்பட் சத்தம், அந்த எக்கால சத்தம் கேட்டுச்சுன்னா எல்லாத்தையும் விட்டுட்டு பறந்து போக வேண்டியதுதான். என்ன சொல்றீங்க? அப்போ அப்படிப்பட்ட காலத்தில் நம்ம போயிட்டு இருக்கும்போது இந்த வாக்குவாதத்தின் ஆவியை மேற்கொள்றதுக்கு தேவன் ஈசாக்குக்கு கிருபை கொடுத்தார். ஏன்னா அவன் மேல என் ஆண்டவர் வைத்த நோக்கம் என்ன? நீ பகைஞரின் வாசல்களை சுதந்தரிப்பாய். அந்த வாக்கு தத்தத்துக்கு இவன் வந்து சுதந்திரவாளியா மாறணும்னா இவன் இதெல்லாம் வந்து சகிச்சு 22ஆம் வசனத்துக்கு வாங்க, வேகமா ஜெபம் பண்ணலாம். பின்பு அவிடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான். அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவன் நாம் தேசத்தில் பழுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகோபோத் என்று பெயரிட்டான். நல்ல அருமையான ஒரு சத்தியம்.
அந்த இடத்த விட்டுறான். ஏன்னா இது தகராறு பிடிச்ச இடம். இன்னொன்று ஒரு விஷயத்தை வச்சே இவன் வந்து அவன் ஒத்துக்கொள்ளாத ஒரு ஆவி, அதனால் விட்டு விலகி போனதுனால வேறொரு துறவை வெட்டும்போது அங்கே வந்து அவன் வந்து அவங்களுக்கு அடையாளம் என்ன, வாக்குவாதம் பண்ணலை, அந்த இடத்துக்கு வரல. அப்போ அவன் புரிஞ்சுக்கிறாங்க, இதுதான் கர்த்தர் நமக்கு உண்டாக்கின இடம். ஆமென். அப்படிதான் தேவ சித்தத்தை கண்டுபிடிக்கிறாங்க பாருங்க. இங்க வந்து அவன் கிளைம் பண்ணல, ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. உடனே வசனம் சொல்லுகிறது, அவன் சொல்றான், கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார். அப்படின்னா ரெகோபோத் என்ன இடம்? கர்த்தர் இடம் உண்டாக்கினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிறைய வீடுகளில் பார்த்துருக்கிறேன், வெளியே ரெகோபோத் இருக்கும். சில சபைகளுக்கு ரெகோபோத் ஜப வீடுன்னு வச்சிருப்பாங்க. அப்படின்னா என்ன? கர்த்தர் இந்த இடத்தை கொடுத்திருக்கிறார்னு அர்த்தம். கையை வைத்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பிரியமானவர்களே, ஒன்னே ஒன்று நீங்க புரிஞ்சுக்கோங்க, அதாவது நெருக்கம் இல்லாமல் விசாலம் கிடையாது. இதுக்கு மாற்று கருத்தே கிடையாது. உபத்திரவம் இல்லாமல் மேன்மை கிடையாது. பள்ளம் இல்லைன்னா மேடு கிடையாது. வியாதின்னு ஒன்று வந்தா உனக்கு சுகம் ஒன்று இருக்குன்னு அர்த்தம். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, வேகமா விஷயத்துக்குள்ள வரேன். அதாவது ரெகோபோத் என்று வைத்து விட்டு அங்கிருந்து பெயர் சபாவுக்கு போனான். 24ஆம் வசனம் எனக்கு ரொம்ப பிடிக்குது. அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி ஆண்டவர் அவனோடு கூட பேசுகிறாரு. நல்லா கவனிக்கணும். அன்று ராத்திரியிலே வசனம் சொல்லுகிறது, அங்கே இருந்து பெயர் சபாவுக்கு போகிறான். பெயர் சபாவுக்கு போனோன்னு அந்த ராத்திரியில கர்த்தர் பேசுறாரு. அப்ப இதுல இருந்து நான் என்ன அறிந்து கொள்றேன்னா, அப்போ கர்த்தர் பேசுறது தான் ரொம்ப முக்கியம். அப்ப எந்த சிச்சுவேஷன்ல இந்த வேர்டு வருது பாருங்க. இல்ல கர்த்தருடைய பிள்ளைகளை, அவனுடைய தகப்பன வாழ்க்கையை பார்த்தா கூட லோத்தோடு கூட அவங்க டிராவல் பண்ணுவாங்க. 12ஆம் அதிகாரத்திலிருந்து 13ஆம் அதிகாரம் வரைக்கும் அவங்க லோத்தையும் கூட்டிட்டு போவோம். இடவெளியில சண்டை வந்துடும். ஞாபகம் இருக்கா? அவன் பிரிஞ்சு போயிடுவான். லோத்து வந்து அவன் வந்து அந்த அந்த கர்த்தருடைய பிள்ளை சோதம் குமாராவுக்கு நேராக கூடாரம் போட்டு அவன் வந்து தனியா பிரிஞ்சு போயிடுவான். அவன் பிரிஞ்சு போன பிறகு கர்த்தர் ஆபிரகாமோடு பேசுவார். வசனத்தை எடுத்துக்கொண்டு நேரம் கிடையாது எனக்கு. இங்கே பாருங்க, அவன் வசனம் சொல்லுகிறது, ரெகோபோத்தை கண்டவனோடு கர்த்தர் பேசுவார். அப்ப விட்டு கொடுக்கிறவனோடு தான் கர்த்தர் பேசுவார். நல்லா புரியுங்க. விட்டு கொடுக்கிறவன் கர்த்தர் பேசலையா ஆண்டவர் சொல்றாரு, நீங்க வந்து அந்த 50 ரூபாய்க்கு சண்டை போட்டு இருக்கிய இல்ல போட்டிருக்கிய, என் செருப்பை காணோம் எங்க எடுத்துட்டு போயிட்டான், அவன் எடுத்துட்டு போயிட்டான், எதை எடுத்து போயிட்டான், இது சண்டை போட்டுட்டு இருக்கிய. கர்த்தருடைய பிள்ளைகளை, இயேசுவின் நாமத்தினால உங்களோடு கூட பேசுறேன். கர்த்தருடைய ஊழியத்துக்கு வந்த பிறகு, நீங்க ரட்சிக்கப்பட்ட பிறகு, ஆண்டவருடைய பிள்ளையா மாறின பிறகு, இந்த மாதிரி விஷயத்துல ஆண்டவர் சத்துருக்களின் வாசல்களை நீ சுதந்தரிப்பா என்ற ஒரு அந்த அந்த ஆசீர்வாதம் வரணும்னா, இந்த மாதிரி இடங்கள்ல நம்ம விட்டு கொடுக்க ஒரு கட்டம் வரும்போது வேதம் சொல்லுகிற அன்று ராத்திரியில கர்த்தர் பேசுவார். கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிற ஒரு கிருபையை அவனுக்கு கர்த்தர் தந்தார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, 26ஆம் அதிகாரம் 26 இருந்து எனக்கு டீட்டெயிலா சொல்றதுக்கு எனக்கு ஆசை, பட் டைம் இல்லை. 26ஆம் அதிகாரம் 26 31 வரைக்கும் பார்த்தா எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, 26 ஒரு சில வசனங்களை வாசிங்க வேகமாக. அபிமெலேக்கும் அவன் சிநேகிதனாகிய அபிசாத்தும் அவன் சேனாபதியாகிய பிகோலும் கேராரிலிருந்து அவனிடத்துக்கு வந்தார்கள். அப்பொழுது ஈசாக்கு அவர்களை நோக்கி, ஏன் என்னிடத்தில் வந்தீர்கள்? நீங்கள் என்னை பகைத்து என்னை உங்களிடத்தில் இராதபடி துரத்தி விட்டீர்களே என்றான். அதற்கு அவர்கள் நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்னும் ஆகையால் எங்களுக்கும் உமக்கும் ஒரு ஆணை ஏற்பாடு உண்டாக வேண்டும் என்று நாங்கள் நிர்ணயம் பண்ணினோம். வாசிங்க. நாங்கள் உம்மை தொடாமல் நன்மையே உமக்கு செஞ்சு உம்மை சமாதானத்தோடே அனுப்பிவிட்டது போல நீரும் எங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு உம்மோடே உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள வந்தோம். நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே என்றார்கள். அடுத்த வசனம், அவன் அவர்களுக்கு விருந்து பண்ணி அவர்கள் புசித்து குடித்தார்கள். அதிகாலையில் எழுந்து ஒருவருக்கொருவர் ஆணையிட்டுக் கொண்டார்கள். ஈசாக்கு அவர்களை அனுப்பிவிட்டான். அவர்கள் அவ்விடத்திலிருந்து புறப்பட்டு சமாதானமா போறாங்க. ஐயா, ஒரு காலத்துல நீ இங்கிருந்து போறியா இல்லையா அப்படின்னு துரத்தின ஆட்கள் இன்றைக்கு ஈசாக்கோடு பேச வராங்க. இந்த காலம் இருந்தா எப்படி பேசுவான்? உனக்கு எனக்கு பேச்சு கிடையாது. இல்ல அபிஷேகம்லாம் அதுல அப்புறம் வரட்டும், அங்கெல்லாம் வர முடியாது, அவங்களுக்கு சம்பந்தம் கிடையாது.
அந்த மாதிரி ஒரு அரகண்டா நம்ம இருந்துடக்கூடாது. இங்க பாருங்க, எந்த ஆட்கள் துரத்தினார்களோ அவங்க ஈசா கேட்கிற, என்னை விரட்டினீங்க, என்னை பகைச்சிங்க, என்னை துரத்தினீங்களே, ஏன் வந்தீங்க? அவங்க சொல்றாங்க, நிச்சயமாகவே கர்த்தர் உம்மோடு இருக்கிறார் என்பதை நாங்க கண்டோம். கர்த்தர் என் கூட இருக்கிறான்னு எப்படி கண்டோம்? இல்ல சபையில முன் வரிசையில் உட்கார்ந்து அந்நிய பாஷை பேசி ஆவியில நிரம்பும் போது உங்க ஊழியக்காரன் பார்ப்போம், அப்பா இந்த ஐயா பயங்கரமா ஆவியில நிரம்புறான்னு பார்ப்போம். இல்ல ஆபீஸ்ல சண்டை போறது அவங்க பாஸ்டர் பார்த்தாரா? பாரத்தோடு நான் உங்களோடு பேசுறேன். இந்த மாதிரி பிரச்சனை நடுவே போகும்போது விட்டு கொடுக்கிறவனை கெட்டு போக பண்ணாத கர்த்தர், அவன் எல்லாவற்றையும் தகப்பனுடைய துறவையே விட்டு கொடுக்கிறான். வேதத்தில் வாசித்தோம் இல்ல, ஈசாக்கு ஏசாக்கை பார்க்கிறான். வசனம் சொல்லுகிறது, சித்தனாவை பார்க்கிறான். ரெகோபோத்துக்கு வந்துட்டான். அன்று ராத்திரி கர்த்தர் பேசுகிறார் பேர்ஷபாவுக்கு வந்த பிறகு. இப்படி தேவனால் அவன் நடத்தப்படும் போது எந்த சத்துருக்கள் அவனை துரத்தினார்களோ அந்த சத்துரு அவர்கள் வந்து சமாதானமாகும்படி செய்கிறார் கர்த்தர். இதைதான் நீதிமொழிகளில் வாசிக்கிறோம் 16:7. ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவனுடைய சத்துருவும் அவனோடு சமாதானமாகும்படி செய்வார். ஆமென். இந்த பூமியில உங்களுக்கு எனக்கு ஒரே ஒரு சத்துரு தான் இருக்கணும், அவன் தான் சாத்தான். எந்த ஒரு மனுஷனும் எந்த ஒரு மனுஷியும் நமக்கு சத்துருக்களா இருக்கவே கூடாது. ரொம்ப கவனமா இருக்கணும். அவங்க வீட்டுக்கு போக மாட்டேன், இவங்க வீட்டுக்கு போக மாட்டேன், அங்க வரமாட்டேன், இங்க வரமாட்டேன். இதெல்லாம் ரொம்ப இன்டலெக்சுவலா சொல்றது. கர்த்தர் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு, கர்த்தர் போகக்கூடாது சொல்லிட்டாரு, கர்த்தர் பேசக்கூடாது சொல்லிட்டாரு. பாரத்தோடு நான் பேசுகிறேன். இங்க பாருங்க, எவர்கள் விரட்டினார்களோ அவர்கள் வந்து ஒரு சாட்சி சொல்றாங்க, நிச்சயமாகவே கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார். அதனால சமாதானம் பண்ண வராங்க. இப்போ எந்த வசனத்துல வாசிக்கிறோம், எந்த அபிமெலேக்கு இவனை துரத்தினானோ அவங்க டீமுக்கு அவன் சாப்பாடு கொடுக்கிறான், விருந்து பண்ணுகிறான். 30ஆம் வசனத்துல விருந்து பண்ணுகிறான். அவர்கள் புசித்து குடித்து அவங்க அதிகாலையில தான் போறாங்க. அப்ப நைட் ஸ்டே பண்றாங்க. அங்க நடக்குமா இதெல்லாம்? கர்த்தருடைய பிள்ளைகளை, இதெல்லாம் நடக்குமா? ஆமா, நான் நீதிமான், நான் கர்த்தர் நல்லவர் பெரியவர், என் கூட கர்த்தர் இருக்கிறார், கர்த்தர் என்னை ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. இன்றைக்கு நான் சொல்றேன், கிறிஸ்தவ வாழ்க்கையில சத்துருவை சிநேகிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. என்னைக்கோ நடந்ததை உள்ளத்துல வச்சுக்கிட்டு நீங்க வந்து காணிக்கை கொடுத்து அநேகரை கவுக்கள நினைக்காதீங்க. யாரும் பாரத்தோடு நான் பேசுகிறேன், கர்த்தருடைய நாமத்தினால சொல்றேன், சத்துருவை சிநேகிக்கணும். அதான் முக்கியம். அது லேஸ்ல முடியாது பாருங்க, உண்மைதான். அதுக்காக ஜெபிக்கணும், ஆண்டவர் சமூகத்துல பேசணும், ஒப்பரவாகணும். நம்ம கஷ்டப்பட்டு வைராக்கியம் அங்க பேசாம இங்க பேசாம அங்க உள்ளது இங்க உள்ளது அங்க சொல்லிட்டு இருந்தா திடீர்னு ஆண்டவர் வருகை வேண்டா கைவிடப்பட்டுருவோம். திடீர்னு உயிர் போயிடுச்சுன்னா நம்ம வந்து அந்த அந்த ஆண்டவருடைய எக்கால சத்தம் தொனிக்கும் போது அங்க ஒண்ணு நம்ம காதுல கேட்காது. பாரத்தோடு நம்ம ஜெபிக்கணும். அப்போ ஏன் இப்படி ஈசாக்கு விட்டு கொடுத்து சத்துருவோடு சமாதானம் பண்றான்னு கேட்டா, கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் வைத்திருக்கிற மாஸ்டர் பிளான் என்னது? அவங்க அப்பாவுக்கு சொன்ன வாக்குத்தத்தம் என்னது? அவங்களுடைய மனைவிய, அவங்க பிரதர்ஸ், அவங்களுடைய வீட்டிலிருந்து அனுப்பும் போது சொன்ன வாக்குத்தத்தம் என்னது? நம்ம வாஸ்தவம் இல்லை. இன்னைக்கு சத்துருவின் வாசல்களை சுதந்தரிப்பாய். இந்த அபிமெலேக்கின் வாசல்களையே அவன் சுதந்தரிச்சிட்டான். பாருங்க எப்படி சுதந்தரிச்சிட்டான். 40 நாள் உபவாசம் பண்ணி சுதந்தரித்தான். அப்படியா இருக்குது? அப்ப 40 நாள் உபவாசத்துக்கு எகென்ஸ்டா? நான் 100 நாள் உபவாசம் பண்ணா கூட பண்றவனுக்கு நான் வந்து அவன் கரங்களை தட்டி அவனுக்காக கர்த்தரை தோத்திரம் பண்ற ஆளு. ஆனா 40 நாள் உபவாசம் பண்றேன், 20 நாள் உபவாசம் பண்றேன், 10 நாள் உபவாசம் பண்றேன், நான் வந்து அப்புறம் கர்த்தரை தோத்திரம் அதெல்லாம் இருந்துகிட்டு இந்த மாதிரி கேரக்டர்ல நம்ம லைஃப் மாறலன்னு வச்சுக்கோங்களேன். அது ஒரு சடங்காச்சாரமாக, அது ஏதோ ஒரு சாங்கியம் போல இல்ல, அப்படி ஆயிடக்கூடாது. கர்த்தருடைய நாமத்தினால் ஜெபம் பண்ணலாமா? எல்லாரும் ஒருமனப்பட்டு நேற்றை போல 7:45 மணிக்கு நம்ம முடிப்போம். ஆண்டவருக்கு கிருபை செய்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் அன்பின் தேவனுடைய பிள்ளைகளே, பொறாமையின் ஆவியை மேற்கொள்ள, ஆமென், தகப்பனுடைய துறவுகளை இழக்க அவனை துரத்தும் போது அதற்கு அவன் பெரிய ஐஸ்வர்யவான், வேலைக்காரர்கள், மாட்டு மந்தை யோசித்து பாருங்க. அவன் துரத்தப்படுகிறான், அவன் அவ்விடம் விட்டு புறப்படுகிறான். வசனம் சொல்லுகிறது, ஒரு கிணறை வெட்டுகிறான், ஏசைக்கு வருகிறது, சித்தனா வருகிறது, அதையும் அவன் விட்டு கொடுத்து கொண்டு போகிறான். பேர்ஷபாவுக்கு போகும்போது என் ஆண்டவர் அன்று ராத்திரி பேச ஆரம்பிக்கிறார்.
இதுல இன்னொரு சத்தியம் உங்களோட நான் பேசும்படி ஏவப்படுறேன். இவன் அவனை துறவை மூடி போடுறாங்க, நீ போடான்னு சொல்றாங்க, இங்க இருக்காதுங்கிறாங்க, ஏசேக்கு வருது, சித்தனா வருது. அப்பெல்லாம் ஆண்டவர் அவனோடு பேசினதாக அங்க பைபிள்ல சொல்லவே இல்லை. அப்போ நல்ல கவனிங்க. இதே போல இந்த கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாசமா அல்லது 3 வருஷமா 4 வருஷமா நீங்க பலவிதமான ஸ்ட்ரகிள்குள்ள போய்கிட்டு இருக்கீங்க. ஆண்டவர் சத்தமும் கேட்கல, ஒரு ப்ராபசி வரல, ஒரு வெளிப்பாடும் வரல, எல்லாம் பிளாக் அவுட் ஆயிருக்குது, என்ன பண்றதுனே தெரியல. அப்படி உட்கார்ந்துகிட்டு இருக்கியா? ஆண்டவருடைய நாமத்தினால சொல்றேன், பெயர் ஷெபாவுக்கு நீ வருவாயானால் தேவ சத்தம் கேட்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். இயேசுவின் நாமத்தினால நான் தீர்க்க தரிசனமா உங்களோடு பேசிட்டு இருக்கிறேன். தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ரேகோபோத்தை உண்டாக்கின கர்த்தர் உன்னோடையும் பேச மாட்டாரா? நிச்சயமா பேசுவாரு. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சத்துருவோடு கூட சமாதானம் ஆகிற ஒரு நல்ல ஒரு சுவாபம் ஈசாக்கு கிட்ட இருந்தது. நான் விசுவாசிக்கிறேன், சாயந்தரம் நேரம் வந்துட்டா வேத வசனங்களை அவன் தியானம் பண்றதுக்காக சாயந்தரத்தில் வெளியே போவான், பைபிள் சொல்லுது. ஆகவே அவன் அந்த ஈசாக்கு ஒரு விசேஷமான ஒரு ஆள். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவரை பார்த்து நம்ம கேட்போம், ஏசப்பா அந்த ஆபிரகாமுக்கு சொன்னீர், ஆமென், உன் சந்ததியார், உன் சந்ததி அப்படின்னா ஈசாக்கு சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரிப்பான்னு சொன்னீங்க. 22ல 24ல அவருடைய மனைவியை அனுப்பி வைக்கும் போது அவங்க வீட்லயும் அதே வார்த்தை சொல்லப்படுகிறது. அப்ப 2 இடத்துல அந்த வார்த்தை வருகிறது. ஆமென். 26ஆம் அதிகாரத்துல ஒரு போராட்டம் வருகிறது. ஆமென். அந்த போராட்டத்தின் நடுவிலே வாக்குத்தத்தம் நிறைவேறுகிறது. இந்த தீர்க்கதரிசன வார்த்தை கவனிங்க. ஆமென். தேவனுடைய வாக்குத்தத்தம் அநேக இடங்கள்ல நான் பார்த்திருக்கேன். போராட்டத்தின் நடுவில் தான் வாக்குத்தத்தமே நிறைவேறுகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். நல்ல கரங்களை தட்டி. இந்த ஒரு பழைய பாட்டு எனக்கு ஞாபகம் வருகிறது. வாக்குத்தத்தம் செய்த கர்த்தரே, வாக்குமாறா உண்மை நாதனே. எல்லாம் கரங்களை தட்டி எழுமி நின்று ஆவியில நிரம்பி கண்ண மூடி சத்தத்தை உயர்த்தி பாடுவீங்களா? வாக்குத்தத்தம் செய்த கர்த்தரே, ஆமென். வாக்குமாறா உண்மை நாதனே, வாக்குத்தத்தம் செய்த கர்த்தரே, வாக்குமாறா உண்மை நாதனே. வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுவே. உந்தன் வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுவே. இயேசுவே நீர் பெரியவர், இயேசுவே நீர் பரிசுத்தர், இயேசுவே நீர் பெரியவர், இயேசுவே நீர் வல்லவர். வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், ஆவி மாறி ஊற்றுவே. உந்தன் வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், ஆவி மாறி ஊற்றுவே. பாவிகள் துரோகிகளையா, பாவவர மக்களே துயா, பாவிகள் துரோகிகளையா, ஆமென் ஆமென், மக்களே துயா. பாதகேரியம் பாவம் போக்கவே, பாதகன் போல் தொங்கி நீரலோ. இயேசுவின் நாமத்தினால எந்த வீடுகளில் உபத்திரவங்கள் இருக்கிறதோ, வேதனை இருக்கிறதோ, பெரியவர் இயேசுவே நீர் பரிசுத்தர், பரிசுத்தர் இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர். பாதகர் பாவம் போக்கவே, ஆமென் ஆமென், பாதகர் போல் தொங்கி நீரலோ. பாதகர் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரிப்பீர்கள். பாவம் போக்கவே, ஆமென். பாதகர் போல் தொங்கி நீரலோ. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லார் கரங்களை உயர்த்தி ஆமென். ஆதியாகமம் 22:17, ஆதியாகமம் 24:60. இது 2 வார்த்தைகளை நீங்க பிடிச்சு ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, உன் சந்ததியார் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரிப்பார்கள், உன் சந்ததியார் பகைஞரின் வாசல்களை சுதந்தரிப்பார்கள். ஆமென். நீங்களும் நானும் சுதந்தரிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென் ஆமென் ஹல்லேலூயா. ஈசாக்கு ஒரு சுதந்திரவாளி.
ஈசாக்கை தேவன் பஞ்ச காலத்தில் 100 மடங்கு ஆசீர்வதித்து அவன் ஒரு பெரிய ஐஸ்வர்யவனாக மாறி அவன் வர வர விருத்தி அடைந்து வேலைக்காரர்கள் ஆட்டு மந்த மாட்டு மந்த ஒரு பெரிய எஸ்டாப்ளிஷ்மெண்ட். ஆனாலும் பொறாமை நாவி வந்தபோது, நீ போய்விடு என்று விரட்டின போது, தகப்பன் துறவுகள் எல்லாம் அவர்கள் தூர்த்து போட்ட போது, ஓ ஹல்லேலூயா, ஏசேக்கை கண்டான், சித்னாவை கண்டான். எல்லாவற்றிலும் அவன் நடந்த நடக்கையினுடைய நோக்கம் என்ன அவனுக்கு தெரியும். இந்த சத்துருவின் வாசல எங்க அப்பா காலத்திலே ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு, சத்துருவின் வாசலை நீ சுதந்தரிப்பாய்னு. அப்ப அபிமெலேக்கே, சாத்தானே, உன் வாசலை நான் சுதந்தரிப்பேன் என்ற ஒரு திட்டத்தோட அவன் அப்படியே இணைந்து போனதுனால ஒரு கட்டத்துல தேவ சத்தம் கேட்டது. ஒரு தேவ சத்தம் கேக்குது. அல்லேலூயா. இன்றைக்கு இரவிலே உங்களுக்கு தேவ சத்தம் கேக்குது. ஆமென். தேவ சத்தம் கேக்குது. அது என்ன சத்தம்? ஆமென். போராட்டங்களின் நடுவேதான் நான் உனக்கு சொன்ன வார்த்தைகள் நிறைவேறும். நான் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் ஆமென், வார்த்தை அவனை புடமிடவில்லையா? ஆமென். என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ்ல போயிட்டு இருக்கிறீங்க, என்னென்ன ட்ரையல்ஸ் அண்ட் ட்ரிபுலேஷன்ல போயிட்டு இருக்கிறீங்க. ஆமென். நீங்கள் சத்துருவின் வாசல்களை சுதந்தரிக்க நீங்க தான் சரியான ஆட்கள். கரங்களை உயர்த்தி தேங்க் காட். ஆண்டவரே, இந்த தீர்க்க தரிசன சத்தியத்துக்காக நன்றி. இது பழைய ஏற்பாட்டு காலத்துல நடந்த சம்பவமா இருந்தாலும் இந்த நியூ டெஸ்ட்மென்ட்ல, இந்த புதிய உடன்படிக்கை நாட்கள்ல இது எங்களுக்கு நிழலாட்டமா இருக்குதப்பா. ஆமென், ஆமென், ஆமென். தகப்பனே, இப்பொழுது யார் யாரெல்லாம் என் கூட சேர்ந்து ஜெபிக்கிறாங்களோ, யாருடைய வீடுகளில ஆண்டவரே அந்த ஆசீர்வாதத்தின் வாசல்கள் அடைக்கப்பட்டு, ஆசீர்வாதத்தின் வாய்க்கால்கள் ஆண்டவரே மூடப்பட்டு கிடக்கிறதோ, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஆமென். உபத்திரவத்தின் மத்தியில தான் தேவ சத்தம் கேட்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விட்டு கொடுக்கிறவனுக்கு தான் தேவ சத்தம் கேட்கிறது. ஆமென். உபத்திரவத்தின் நடுவிலே தான் தகப்பனுக்கு சொன்ன வாக்குத்தத்தங்கள் பிள்ளைக்கு நிறைவேறுகிறது. தகப்பனே, இந்த ராந்து போனார்களோ அவர்கள் நரம்புகளிலே, அவர்கள் எலும்புகளிலே, அவர்கள் தசை நார்களிலே, அவர்கள் சிந்தையிலே ஒரு பெரிய ஒரு அபிஷேகம் இறங்குவதாக. தேங்க் யூ ஜீசஸ். சுதந்தரிக்கிற காலம் வந்துவிட்டது. உமக்கு கோடி ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய நாமத்தினால என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் அப்பா. ஆமென், ஆமென். ஓ ஹல்லேலூயா. தங்களை சுற்றி இருக்கிற போராட்டங்களை நம்முடைய பிள்ளைகள் மறக்கட்டும். தங்கள் கண்கள் மேலோக்கி பார்க்கட்டும். ஆமென். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாகி அவரிடத்தில் அன்பு கூறுகிறவருக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாகவே நடக்கிறது. இந்த இரவிலே நம்முடைய பிள்ளைகளை ஆதியாகமம் 22:17, 24:60 இந்த 2 வாக்கு தத்தங்களின் அடிப்படையில் ஆசீர்வதிங்க. சுதந்திரவாளிகளாய் மாற்றிட்டீங்க. கண்கள் திறக்கப்பட்டது. புது பலனை பெற்றுக் கொண்டார்கள். லார்ட், ஐ கிவ் ஆல் த க்ளோரி. உமக்கு ஸ்தோத்திரம். அப்ரோஜனமான ஊழியக்காரனப்பா, உம்மை மேன்மைப்படுத்தி நான் பிரசங்கித்தேன், உம்மை உயர்த்தி நான் பிரசங்கித்தேன். உமக்கு தான் மகிமை. அத்தனை ஆயிரங்களை பிளஸ் பண்ணுங்கப்பா. இரவில நல்ல அயர்ந்த உறக்கத்தை தாங்கப்பா. நிம்மதியான உறக்கத்தை தாங்க. பிள்ளைகளை நினைச்சு அந்த படுக்கையில உருண்டு கண்டு கிடக்காம அயர்ந்து உறங்குவார்களாக. ஆண்டவரே, குடல் புண்கள், வயிற்றுக்குள் இருக்கிற காம்ப்ளிகேஷன், அப்டமன்ல இருக்கிற பெயின், ஆண்டவரே ஜீரண உறுப்புகள் இருக்கிற பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாவதாக. கிருபை தாங்கட்டும். சமாதானத்தின் தேவன் கூட இருங்க. ஆச்சரியமான கதவுகள் திறக்கட்டும். இந்த தொற்று நோயின் காலத்தில் அப்பா, இந்தியாவை பொறுத்தவரை 2வது அலை, சில இடங்களில் 3வது அலை கூட சொல்றாங்க. பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா, பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. ஜெர்மனியில
பிரான்ஸ்ல, இத்தாலி போன்ற இடங்களில் மறுபடியும் அலை வீச துவங்கி இருக்கிறதப்பா. பாதுகாத்துக் கொள்ளுங்க தேவனே. ஊழியர்களின் குடும்பங்கள் எல்லாம் பாதுகாத்துக் கொள்ளுங்க. திருச்சபையின் தலைவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. சுவிசேஷகர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. உம்முடைய நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். ஆசீர்வதிங்கப்பா, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரைஸ் காட். தேவன் நல்லவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இணைந்து சொல்வோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். God bless you. நீங்க இன்றைக்கு